ஹலோ எவ்ரிவன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரி. பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன, மார்க்கெட்டோட டெக்னிக்கல் வியூ என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட், மை செல்ஃப் ஜீவா. ஃபஸ்ட்டு குளோபல் லெவலில் இருக்க நியூஸஸ் பார்க்கறது முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கும், ஆப்ஷன் செல்லர்ஸாக இருக்கும், மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். ஃபர்ஸ்ட் குளோபல் லெவலில் இருக்க நியூஸஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குளோபல் லெவலில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் ட்ரம்ப் வந்து எகைன் கனடா மேலே ஒரு 100% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சைனாவோட எக்ஸ்போர்ட் வந்து கனடா மூலியமா யூஎஸ்குள்ள அவங்க கொண்டு வர மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 100% டேரிஃப்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் செல்லிங்லேயே இருக்காங்க. தேர்ட் நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ருபி வீக் ஆகிட்டே இருக்கு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட Q3 ரிசல்ட் எல்லா ஸ்டாக்ஸும் அந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கல. அப்போது எல்லாமே நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறது கொஞ்சம் கம்மி பண்ணனால யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் அந்த 25% டேரிஃபை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்கமிங் டேஸ்லாம் நடக்கலாங்கிறது மணி கண்ட்ரோலில் அந்த நியூஸஸ் வந்துருக்கு. அது ஒன்று மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. மார்க்கெட்டில் நியர் டு மந்த்லி எக்ஸ்பெரி, நியர் டு பட்ஜெட்டில் இருக்கும்போது மல்டிபிள் ட்ரேட் இல்லை ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வைக்கிறோங்கிறத அவாய்ட் பண்ணுறதே பெரிய அட்வைசபிள். இந்த மாதிரி நேரத்தில் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஒன்ஸ் பட்ஜெட் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைக்கும் போது அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் சரி இல்லை ட்ரேடிங் பர்பஸ்லையும் சரி உங்களால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி நல்லபடியாக அப்சைடில் போக முடியும். எடுத்தோடனே இப்போ வந்து லாங் ஸ்டெடல் போடலாம், ஷார்ட் ஸ்டெடல் போடலாம், மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கும்னா ஆல்ரெடி ப்ரீமியம் விக்ஸ் ஏறினால ஷூட் அப் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பட்ஜெட் முடிச்சோடனே ஐவி கிராஷ் ஆயிரும். இன்னைக்கு டெக்னிக்கல் வியூ என்னங்கிறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் சார்ட் வச்சிருக்கேன். நிஃப்டியோட சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ட்ரேட் ஆகும்போது ரவுண்ட் ஃபிகர் நம்பர் ப்ளஸ் சைக்காலஜி நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக புதன்கிழமை 25,000 பிரேக் பண்ணாங்க. பட் 25,920 அங்கேருந்து நெக்ஸ்ட் 2 டேஸ் ரெக்கவரி 25,400 வரைக்கும் ரீச் ஆச்சு. ஃப்ரைடே அகைன் நெகட்டிவ் நியூஸ்னால 25,040 க்ளோஸ் வச்சுருக்காங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 25,000 ரவுண்ட் ஃபிகர் சைக்காலஜி நம்பர். ஜனவரி மந்தோட லோ 25,920, அதுக்கு கீழே 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,820 to 25,800 தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான மேஜர் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் 2 ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேலேருந்து வர ட்ரெண்ட் லைன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேஸில் செல் ஆன் ரைஸ் யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் லைன், கவுண்டர் ட்ரெண்ட் லைன். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 2 ஸ்விங்கு டச் ஆகிருக்கு. இனிமேல் வரது எங்கே டச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25,340 to 360 இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸில் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,200. அங்கே தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. 25,200, 25,360 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனல், இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம டெலிகிராம் சேனலில் லெவல்ஸ் கிளியராக கொடுக்குறோம். அந்த லெவல்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணால் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் ப்ரீமியம் மூமெண்டம் எப்படி இருக்குது, நிறைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். லைக் அண்ட் கமெண்ட் யூடியூப்லேயும் சரி டெலிகிராம் சரி மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து மெசேஜ் போட்டிங்கன்னா எனக்கும் யூஸ் ஆகும், அடுத்தடுத்த ஃபாலோவர்ஸுக்கும் அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பிப்ரவரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஸ்லீட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ரிபப்ளிக் டே ஆஃபரை நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா எக்ஸ்ட்ரா 2 டேஸ் லைவ் செக்ஷன் ப்ளஸ் இபுக் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். 25% டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தோம். இன்னும் அதில் ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஒன் டைம் சிலபஸை பார்த்துட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 1 ஸ்லாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரைடேக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டே டேட்டா பார்த்துடலாம். ஃப்ரைடேக்கான எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா எகைன் கேஷ் மார்க்கெட்டில் 4,113 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 4,100 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ருப்பி வீக் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து யூஎஸ்டியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு இங்கே வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை. அதனால் கேஷ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த பட்ஜெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் கொடுத்தா தான், ஸ்டாம்ப் டியூட்டி எஸ்டிடி எதாவது குறைச்சா தான் ப்ரைஸ் அவங்க வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லைனா கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் இருக்காங்க. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
லாஸ்ட் 3 days லீவ்னால பெரிய லெவலில் யாரும் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 25,200 25,300 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 25,000 24,800 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரோலிங் ஸ்டாண்டர்டில் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே 245 ரூபா 9:15 ஓப்பன் ஆச்சு 244. ஆனால் பெரிய லெவலில் ஃப்ரைடே டிகே ஆகல, ஏன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டே வந்தனால பெரிய லெவலில் டிகே ஆகாமல் வெறும் 20 பாயிண்ட்ஸ் மட்டும் டிகே ஆகி ஃபைனலாக முடியும் போது 221 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துச்சுன்னா 180 to 200 ப்ரீமியம் ஓவரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஈஸியாக ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸ்கேல்பிங் பண்ணுறது அட்வைசபிள். 20-30 பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது அதை விட அட்வைசபிள். நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் 24,860 வச்சுருக்கேன். பட் இன்கேஸ் இன்ட்ராடேயில் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வந்தால் 800 ஃபைனல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்கிறது 25,200. ப்ரீவியஸ் சப்போர்ட் டெசசிவ் பிரேக் டவுன் வந்தாலும் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், இந்த ஃபாலிங் வெஜோட ரிஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. அதனால் சென்டர் பிவோட் பாயிண்ட் ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணால் 300 340 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ட்ரெண்டிங்காக ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா 25,440 25,500 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த சப்போர்ட்டில் சப்ஸ்டைன் ஆகி மேலே வந்தால் ஓகே, அப்படி இல்லைனா 25,070 கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணும். 25,070 கீழே நெகட்டிவாக ஆச்சுன்னா 25,860 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது வந்து நாளைக்கு டெலிகிராம் சேனலில் எக்ஸ்ட்ரா லெவல்ஸ் வேணும் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக பாருங்கள். இந்த இடத்துல பர்டிகுலராக ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்குது. ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, எகைன் லோயர் ஹை, எகைன் லோயர் லோ வர இடத்துக்கு கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே ப்ரைஸ் 200க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ப்ளஸ் இந்த லோயர் ஐ ஃபார்மேஷன் பிரேக் அவுட், இங்கே 15 to 20 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே ட்ரெண்டிங் மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் இருக்குது, ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, இந்த 200 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு இங்கே இருக்கும்போது ஒரு மூவ் இருந்துச்சுன்னா இது வந்து மொமெண்டம் ட்ரேடாக கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, எகைன் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஸ்கேல்பிங்க்கு ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 2, லோ கட் ஆகும்போது ஆல்ரெடி இதெல்லாம் கட் ஆகும்போது இமிடியேட்டாக ஷார்ட் போகாதீங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி போகும்போது ஷார்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த மொமெண்டம் ட்ரேடை புட் ஆப்ஷன் சைடில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இங்கே பிரேக் பண்ணுற மாதிரி சினாரியோ கொடுத்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுவாங்க. அங்கே நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நியூ டைப் ஆஃப் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த இடத்துலையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சா, பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் டிகே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். செகண்ட் ஹாஃபில் லோ ப்ரீமியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். நம்ம மல்டிபிள் டைம் சொல்லிட்டோம், மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸும் ஆக்டிவாக இருப்பாங்க, ஆப்ஷன் பையிங்கில் வரும். பெரிய டார்கெட்டை வைக்காமல் 20-30 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். செகண்ட் ஹாஃபில் லோ ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணால் ராங் டைரக்ஷனில் இருந்தால் கூட ப்ரைஸ் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு வரும்போது எக்ஸிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அதனால் கான்சென்ட்ரேட்டாக ஒரு இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்குன்னா பேங்க் நிஃப்டி செப்பரேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிஃப்டி பண்ணுறவங்க நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதாகும். பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் 600 rupees இருக்குது. பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு ஷேடோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 600 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகும்போது 550 ஓப்பன் ஆனாலும் ஈஸியாக 300 to 400 பாயிண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரைடே கூட பார்த்தீங்க அப்படின்னா 633 ஓப்பன் ஆகி முடியும் போது 600 முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட் டிகே ஆகிறனால மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலருங்கிறது 59,700 மல்டிபிள் சப்போர்ட். பேங்க் நிஃப்டி இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா அப்சைட் ஒரு ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், எகைன் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷனில் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சென்டர் பிவோட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். 59,000 தான் அன்றைக்கி ஃப்ரைடே சடனாக பிரேக் டவுன் ஆகி வந்துச்சு. இப்போ அந்த இடம் தான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த இடம் பிரேக் ஆகி சப்ஸ்டைன் ஆச்சுன்னா 59,368 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதுக்கப்புறம் 59,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 60,000 ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 58,700 தான் சப்போர்ட்டு. 700 கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 700 to 58,000
380 லெவலுங்கிறது கன்சால்டேஷன் ஜோன். ப்ரீவியஸாக இந்த இடத்துல தான் ப்ரையிங் இருக்குது, திருப்பி அதே இடத்துல இருக்குது. இந்த லெவலில் திருப்பி பிரேக் பண்ணிச்சுன்னா 57,995 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த லெவல் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இமிடியேட்டாக பிரேக் ஆகணும், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் இருக்குது. இமிடியேட்டாக பிரேக் டவுன் ஆகணும், ரீடெஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் இந்த 400 to 700 இந்த 300 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் இந்த எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்புள் சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ டெசிசிவாக ஃப்ரைடே தான் பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. அப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, ரெசிஸ்டன்ஸை விட்டு பிரேக் அவுட் ஆகும்போது 59,000 வரைக்கும் ஸ்கேல்பிங் பண்ணலாம். இந்த ஏரியாவில் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா செகண்ட் டார்கெட் இங்கே நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷார்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த இடத்துலேருந்து ட்ரிகர் ஆகிருக்கு, திருப்பி இந்த இடத்துல ட்ரிகர் ஆகுது. பிரேக் டவுன் பண்ண விட்டு ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தால் தான் அது வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அதனால் ஷார்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த இடத்துல பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா ப்ரைஸ் திருப்பியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் ஆகும்போது திருப்பி ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி லெவல்ஸை கிளியராக ட்ரா பண்ணிவிட்டு எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது தெளிவாக பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ.